நியூஸ் குருவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நேர்களே. உத்தரப்பிரதேசம் மாநிலம் ரேபரேலி தொகுதியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மே 3ஆம் தேதி கடைசி நேரத்தில் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். இந்த கடைசி நேரத்திலே வேட்புமனுவை தாக்கல் செய்தது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா, பிரதமர் மோடி, அமித்ஷா கடந்த 2019 தேர்தலில் இவரை ராகுல் காந்தியை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி அவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். தோல்வியை காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிவுகளுக்கு முன்கூட்டியே ஒப்புக்கொண்டது. தோல்வி பயத்தில் ராகுல் காந்தி ஓடி ஒழிகிறார். அமேதி தொகுதியில் போட்டியிடாம ஏற்கனவே வயநாட்டில் போட்டியிட்டார். அங்கே வாக்குப்பதிவு முடிந்தது. இப்போ ரொம்ப பலத்த ஆலோசனைக்கு பிறகு ரேபரேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று இப்படி பலவாறாக இந்த ஆளும் கட்சி பாரதிய ஜனதா தரப்புல இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா தரப்புல இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது இயற்கை. தேர்தல் களத்தில் எதிரெதிரில் நிற்கிறவங்க காங்கிரஸை பலவீனப்படுத்துவதற்காக அல்லது காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக அவர்கள் இந்த மாதிரியான விமர்சனத்தை தான் முன்வைப்பாங்கிறது நமக்கு தெரிந்த செய்தி தான். ஆனால் சில பத்திரிகையாளர்கள், டெல்லி பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே ராகுலின் இந்த முடிவு பற்றி ஒரு திருப்தியான விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. என்ன இப்படி திடீரென்று இப்படி முடிவு செய்ததற்கு காரணம் தெரியவில்லை என்றெல்லாம் சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சில பேர் காங்கிரஸ் தரப்புல சில அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அல்லது மூத்த தலைவர்கள் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறார். ராகுல் காந்தி ரேபரேலியில் தொகுதியில் போட்டியிடக்கூடிய முடிவை இந்த நேரத்தில் எடுத்திருக்கிறது மிக சரியான முடிவு. அது ஒரு மிக சரியான அரசியல் முதிர்ச்சி மிக்க நகர்வு என்று அவர்கள் தரப்பிலே சொல்லுகிறார்கள். சரி, ராகுல் காந்தி ஏன் இந்த முடிவை எடுத்தார்? இதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையிலேயே பதில் தேவைப்படுகிறது. ராகுல் காந்தி ஏன் ரேபரேலி தொகுதியிலே போட்டியிட வேண்டும்? ஏன் அமேதியிலே அவர் போட்டியிடவில்லை? இது ஒரு முக்கியமான கேள்வி. அமேதி, ரேபரேலி ரெண்டுமே காங்கிரஸுக்கு கடந்த 2014 2 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் கிடைச்சதுல அது 2 இந்த ரேபரேலியும் அமேதியும். அதில் அமேதியில் ராகுல் காந்தி அவர்கள், ரேபரேலியில் அமேதியில் அம்மையார் சோனியா காந்தி அவர்களும், ரேபரேலியில் ராகுல் காந்தி அவர்களும் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இதில் ரெண்டுமே கடந்த 2009 தேர்தலில் பெற்ற வாக்குகளுடைய அந்த வெற்றிக்கான வேறுபாடு, வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு அப்பவே அதை கணித்தார்கள். அதற்கு பிறகு 2019 ராகுல் காந்தி அமேதி தொகுதியிலும் வயநாட்டிலும் போட்டியிட்டார். வயநாட்டில் வெற்றி பெற்றார். அமேதியில் ஸ்மிருதி இரானியிடம் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். இது மிகப்பெரிய காங்கிரஸுக்கு ஒரு கடுமையான ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. காங்கிரஸினுடைய சரிவு அல்லது மற்றும் பின்னடைவுக்கு இது ஒரு அறிகுறியாகவும் பார்க்கப்பட்டது. இதில் 2 விஷயம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. பொதுவாக ஒரு இந்திய ஜனநாயகத்தில், இந்திய வரலாற்றில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அரசியல் ரீதியாக வலிமையாகவும் வெற்றி முகத்தில் இருப்பவர்களும் தான் ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக அல்லது அரசியல் பார்வையாக, மதிப்பீடாக இருந்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கை 80களின் இறுதி தொடங்கிய 90களிலேயே உத்தரப்பிரதேசத்திலே இழக்க தொடங்கிவிட்டது. சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், அதற்கு பிறகு இப்போது பாரதிய ஜனதா, அந்த யோகியினுடைய அரசு, அவருடைய அரசியலுக்கு பிறகு பாரதிய ஜனதா வசம், இப்படியாக இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் மாறி மாறி காங்கிரஸ் கையிலிருந்து நழுவி
போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அவர்களுடைய பாரம்பரியமான தொகுதிகளாக, வெற்றியை தரக்கூடிய தொகுதிகளாக அமைதியும், ரேபரேலியும் இருந்து கொண்டுதான் இருந்தன. ஏன்னா அந்த 2 தொகுதியிலையும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய கணவர் பெரோஸ் காந்தி, பிறகு இந்திரா காந்தி இவர்களெல்லாம் மாறி மாறி போட்டியிட்ட தொகுதிகள் 2மே. அப்புறம் ராஜீவ் காந்தி, இதற்கு பிறகு சோனியா காந்தி போட்டியிட்டார்கள். அதற்கு பிறகு ராகுல் காந்தி இதில் அமைதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்தார். ரேபரேலியில் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து போட்டியிட்டு வந்தார்கள். கடந்த 3 தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார். இப்போது இந்த முறை அவர் ராஜஸ்தான் மாநிலங்களவையிலிருந்து தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவைக்கு ராஜஸ்தானில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதி, வயநாட்டில் வெற்றி முகம் இருக்கிறது. அங்கே ஒன்றும் ராகுல் காந்தியினுடைய வெற்றிக்கு பெரிய குழப்பம் இல்லை, நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் என்கிற நிலையிலே ரேபரேலி தொகுதியிலே ராகுல் காந்தி ஏன் போட்டியிட வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். பாரதிய ஜனதா மட்டும் இல்லாமல் நடுநிலையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூட இதில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரசுக்கு இதிலே சில கவலைகள் இருக்கின்றன, சில நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, அதான் உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய அரசியல் வேர் சுத்தமாக இல்லை, அறுந்து போய்விட்டது அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த தேர்தலில் ஏற்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் விரும்பவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் காங்கிரசுக்குமான பாரம்பரிய உறவு தொடர்கிறது. அது சில காலமாக நாங்கள் அதிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் எங்களுடைய கட்சி வெற்றி குறிப்பிட்ட இடங்களை பெற முடியாமல் போவதற்காக அந்த மாநிலத்திற்கும் எங்களுக்குமான உறவு முற்றிலுமாக முடிந்து போய்விடவில்லை என்கிற செய்தியை காங்கிரஸ் இந்த தேர்தலில் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது. ஏனென்றால் இது மோடி அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தலாக காங்கிரஸ் பார்க்கிறது, எதிர்க்கட்சிகளும் பார்க்கின்றன, மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்கிற ரீதியிலே காங்கிரசினுடைய இந்த முடிவையும் கூட வாக்காளர்களும் வரவேற்பார்கள் என்றே தெரிகிறது. இது ஒன்று. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையிலே தனக்கும் இப்ப அமைதி தொகுதியில் அவர் போட்டியிட்டா யாரோட போட்டியிடணும்னா ஸ்மிருதி இரானி அவர்களோடு போட்டியிடணும். இப்ப அங்கே ஒரு KL சர்மா அப்படின்னு சொல்லி பழம்பெரும் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து தான் ஸ்மிருதி இரானி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்ப அங்க ஒருவேளை மீண்டும் போன 2019 ராகுல் காந்தி அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அப்படிங்கிற போது மீண்டும் அதே அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டால் என்ன ஸ்மிருதி இரானிக்கும் ராகுல் காந்திக்கும் போட்டி என்பதாக அரசியல் எதிரிகள் அல்லது பாரதிய ஜனதா அந்த உரையாடலை கட்டமைக்க முற்படுவார்கள். ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தியை 2014 முதல் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது முதலே தொடக்கத்தில் பப்பு அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் அடித்தார்கள். அவருக்கு எதுவும் தெரியாது, அவர் ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவரை கிண்டல் அடிச்சாங்க. ஆனால் 2019 தேர்தலையே ஏறத்தாழ அதற்கிடையில்பட்ட மாநிலங்களில் நடந்த தேர்தல் 2019 மக்களவை தேர்தலையே அந்த ஒரு விதமான தோற்றத்தை ராகுல் காந்தி அவர்கள் ஓரளவு முறியடித்து விட்டார். அதற்கு பிறகான இந்த கடைசி 2-3 வருடங்களில் அவர் மேற்கொண்ட ஜூடோ யாத்திரை, இது மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகள் அவருடைய அரசியல் ஆளுமையை இன்னும் வெளிச்சமிட்டு இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் சற்றே விசுவரூபப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றத்துடனும் மக்கள் மத்தியிலே, வாக்காளர்கள் மத்தியிலே காமிச்சிருக்குங்கிறத நம்ம மறக்க முடியாது. ராகுல் காந்தி ஒரு பெரிய ஆளுமையாக பரிணமித்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் மறுத்துவிட முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல மக்கள் அவருக்கு அளிக்கின்ற ஆதரவு, கூடுகின்ற கூட்டம், இயல்பாகவே கூடுகின்ற கூட்டம், திட்டமிட்டு அழைத்து வரப்பட்டு அல்லது அந்த ரொம்ப ஒரு செயற்கையாக கூட்டப்படுகிற கூட்டங்களை பார்த்தாலே தெரியும். ஆனால் அவருக்கு போற இடங்கள் எல்லாம் தன்னிச்சையாக மக்கள் கூடுகின்றனர், தன்னிச்சையாக மக்கள் அவரிடம் உரையாட முற்படுகின்றனர் அப்படிங்கிற காட்சியெல்லாம் நம்ம அந்த யாத்திரையின் போது பார்த்தோம்.
நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட யாத்திரைகளில் அவர் நிறைய கற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில அவர் என்ன செய்கிறார் இப்ப வயநாட்டுல போட்டியிட்டாச்சு. உத்தரப்பிரதேசத்திலே போட்டியிட வேண்டும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்திற்கும் காங்கிரசுக்குமான அரசியல் உறவு, அந்த தொப்புள் கொடி உறவு இன்னும் இருக்கிறது, அறுந்து போய்விடவில்லை. நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் எழுந்து நிற்போம் அப்படிங்கிற செய்தியை இந்த தேர்தலில், குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தலில் குறிப்பாக அவர்கள் காங்கிரஸ் முன்வைக்க விரும்புகிறது. அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்திலே போட்டியிட வேண்டும். சரி, உத்தரப்பிரதேசத்திலே போட்டியிட்டால் ஏற்கனவே அவருடைய தொகுதியான அமேதியிலே போட்டியிட்டால் அங்கே ஸ்மிருதி இராணி எதிர்த்து போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிடுகிற போது என்னவாகும் என்றால், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஸ்மிருதி இராணிக்கும் ராகுல் காந்திக்கும் போட்டி என்கிற வாரி இவருடைய அந்த அரசியல் ஆளுமையின் ஒரு எல்லையை, அந்த ஒரு விகசிப்பு என்று சொல்வார்கள், அதனுடைய தோற்றத்தினுடைய எல்லையை, அந்த ஆளுமையினுடைய தன்மையை வந்து குறைத்து விடுவார்கள். குறைக்கத்தானே அரசியல் எதிரிகள் அந்த மாதிரி முயற்சியை தான் எடுப்பாங்க. ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பப்புன்னது, மாதிரி கிண்டல் பண்ணது, இதெல்லாம் தானே. அதே போல இப்போ ஸ்மிருதி இராணியோடு மேலும், ஏன்னா ஸ்மிருதி இராணி அவர் லெவலுக்கு இவரை வந்து ரொம்ப மோசமாக, மிக இழிவாக விமர்சித்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்பவும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த அம்மா அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவரை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த தேர்தலில் நேருக்கு நேராக களத்தில் இருக்கும் பொழுது இன்னும் இழிவாகவும், இன்னும் இவரை வந்து மட்டம் தட்டியும் அவங்க வந்து தேர்தல் களத்தில் பிரச்சாரம் பண்ணுவாங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்ப அதை வந்து இப்போது என்னென்றா, இவர் வந்து நேருக்கு நேராக மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி அல்லது ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி என்றுதான் அந்த தேர்தல் களத்தின் போட்டி முனையை கட்டமைக்க வேண்டும், அல்லது அப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்கிறதான் காங்கிரசுடைய விருப்பம். ஏறத்தாழ எதிர்கட்சிகள், அனைத்து இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுடைய விருப்பமும் அதான். ஏன்னா கடந்த தேர்தலிலேயே பகுஜன் சமாஜும் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சியும் இந்த அமேதி தொகுதியில் வந்து போட்டியிடலை, ராகுல் காந்தி போட்டியிடுறாருங்கிறதுனால. இப்போ வந்து அவங்க பகுஜன் சமாஜ் வந்து இது பண்ணா கூட நிச்சயமாக அகிலேஷ் யாதவ் வந்து கட்டாயம் காங்கிரஸ் குடும்பம், இந்த காந்தி குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடணும்னு அவரே விரும்பியதாக செய்திகள் கூறுகின்றன, வடமாநில செய்திகள் கூறுகின்றன. அது மாதிரி அவரும் அழுத்தம் கொடுத்ததா சொல்றாங்க. இப்படி பல்வேறு கணக்குகளை தான் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ராகுல் காந்தியினுடைய கணக்கு சரியானதுதான்ங்கிறது தான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா அதாவது இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியிருக்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அப்படின்னா அதுல நீங்க சண்டையில வந்து ரொம்ப இது இல்லைங்க, அது இல்லை, அது சரியா அப்படின்னு நம்ம அந்த தேர்தல் களத்துல அந்த ஒரு எல்லையில போயிட்டு அப்படியே தயங்கி நிற்க முடியாது. அந்த தயக்கம் தான் ஏற்கனவே இவர் மேல உள்ள விமர்சனமே. இப்ப அந்த தயக்கத்தை உடைத்தெறிந்து விட்டு 2 தொகுதியில போட்டிட்டாங்கிறது இருந்தாலும் பரவாயில்ல, ரேபரேலி ஏறத்தாழ ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரையில வெற்றி ஏறத்தாழ ஒரு பெரும்பான்மை அதுல வந்து ராகுல் காந்தி வெற்றி அடைவார் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு அந்த குடும்பத்திற்கு. அப்படிங்கிறது அந்த தொகுதியில போட்டியிடுவோம் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த இது 2 செய்தி தான். ஒன்று, உத்தரப்பிரதேசத்திற்கும் காங்கிரசுக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்வது, உயிரூட்டிக் கொள்வது ஒன்று. 2, மோடி வெர்சஸ் ராகுல் என்பதாக இந்த தேர்தல் களத்தின் பேசுபொருள் அமைய வேண்டும் அப்படிங்கிற அந்த உரையாடலை இருக்க வேண்டும்ங்கிறது தான் இருக்க வேண்டும் என்பது இன்னொன்று, 2வது செய்தி. இந்த 2மே வந்து ஒரு தேர்தல், இன்னைக்கு இருக்கிற தேர்தல் களத்துல வந்து சரியான ஒரு நிலைப்பாடு தானே. காங்கிரஸ் எடுத்திருக்கிற முடிவு சரிதானே. அப்போ ஏன்னா நீங்க வந்து விலகி, உத்தரப்பிரதேசத்திலிருந்து நாங்கள் விலகி கேரளாவோடு எங்களுடைய இதை உடுக்கி கொண்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து உடுக்கி போயிடாம மீண்டும் அந்த ஏற்கனவே இருந்த ஒரு களத்துல வந்து நாங்க நிக்கிறோம், நின்று வெற்றி பெற்று எங்களுடைய அந்த பழைய செல்வாக்கை நிரூபிப்போங்கிற அந்த நிலைப்பாட்டை ராகுல் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து காங்கிரசின் கருத்துக்களை, உள்ளீடுகளை, தத்துவார்த்த உள்ளீடுகளை எல்லாம் இப்ப நிறைய தகவமைச்சிருக்காரு. நிறைய மாற்றங்கள் இருக்கு. சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதையெல்லாம் முன் எப்போதும் இப்படியெல்லாம் காங்கிரஸ் பேசியதில்லை. இப்போது காங்கிரசுடைய குரல் வந்து மிக உரத்து ஒலிக்கிறது இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு கருத்துக்கள்ல. அப்ப அந்த மாற்றங்களோடு இது போன்ற தேர்தல் வியூகங்களும் சேர்ந்தா தானே வெற்றி வந்து ஓரளவு எளிதாகும் அல்லது உறுதிப்படுத்த முடியும். ஆட்சி மாற்றத்தை நோக்கி அவர் நகர்கிறார்.
மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவுடைய தோல்வியை ஏறத்தாழ அவர் உறுதிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த முடிவை வந்து நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே தவிர, ராகுல் காந்தி ஏதோ குழப்பத்துல முடிவு எடுத்துட்டாரு, இது சரியில்லை, இது 2 தொகுதியில அதாவது இந்த தர்க்கமெல்லாம் வந்து இப்ப ஜெயலலிதா ஒரு கட்டத்துல 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. 2001ல தமிழ்நாட்டுல. அது நியாயமா, சரியா, தப்பான்னு இல்ல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த சூழ்நிலையில அத அவங்க செஞ்சாங்க. அதுக்கு ஒரு காரணத்த அவங்க முன்வைச்சாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப அது மாதிரியான ஒரு குதர்க்கமான நிலைமை இல்ல இது. 2 தொகுதிகள்ல திரு மோடி அவர்கள் கூட 2014ல வந்து வாரணாசியிலயும், குஜராத்ல ஒரு தொகுதியிலயும் போட்டிட்டாரு. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாமே. மோடி அவர்கள் ஏன் சொந்த மாநிலமான குஜராத்ல போட்டியிடல? ஏன் உத்தரப்பிரதேசத்துல நிக்கிறாரு? அவரும் இதேதான். உத்தரப்பிரதேசத்தில் நின்று வெற்றி பெற்றால் தான் அகில இந்திய அளவிலான அரசியல் செல்வாக்கு வந்து உறுதிப்படும். அந்த செய்தியை நம்ம வந்து இந்திய ஒன்றிய அளவில் சொல்லணும். மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதற்கு உத்தரப்பிரதேச வெற்றி முக்கியமானது என்கிற அந்த வழக்கமான அரசியல் தோற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும்ங்கிறத அவரும் உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிறார், வாரணாசியில். அதே முடிவை, அதே நிலையை ராகுல் காந்தியும் இப்போது எடுத்திருக்கிறார். 2 தொகுதிகளில் ஒருத்தர் போட்டியிடுறதுங்கிறது முன்ன எப்போதும் பல நேரங்களில் நடந்திருக்கிற விஷயம் தான். நிறைய தலைவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அது நியாயமானதா அப்படின்னா சட்டத்தில் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நியாயமானதா என்ற கேள்வினா எல்லாருக்கும் அது பொருந்தும். ராகுல் காந்திக்கு மட்டும் அது பொருந்தாது. மோடி, இதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையார், இப்படி பல பேரும் பல தலைவர்களும் அந்த மாதிரி நின்றுருக்காங்க. எல்லாருக்குமே அந்த கேள்வி பொருந்தும். எல்லாருக்கும் அது சரின்னா இவருக்கும் சரிதாங்கிறது தான் நிலைமை இப்ப. ஆனா இன்றைய நிலைமையில, இப்ப இருக்கிற நிலைமையில இவர் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரியானது. அவருடைய வெற்றி, அதாவது மோடி இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும், ஆட்சி மாற்றத்தை நோக்கி இந்த தேர்தல் களத்தை விரைவாகவும் வீரியத்துடன் நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு சில உள்ளீடான காரணங்களோடு இந்த முடிவை ராகுல் காந்தி எடுத்திருப்பதாக தெரிகிறது, காங்கிரஸ் கட்சி எடுத்திருப்பதாக தெரிகிறது. உண்மையிலேயே அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக சரியான முடிவு என்பதுதான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி நண்பர்களே.